முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73%, ரொம்ப நல்ல வரவேற்பான திட்டம். தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு என்ற கொஸ்டினுக்கு நன்று சொல்லக்கூடியவங்க மோசம், அந்த 3% அப்படி வச்சுங்க. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, சொல்லும்படி 13%, மோசம் 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்கள் செயலாக்கம் 24% நன்றும் 17% சொல்லும்படி எதுவும் இல்லை, மோசம் 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்றுன்னு சொல்லக்கூடிய 15%, மோசம் சொல்லும்படி எதில் 13%, மோசம் 72% சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 21%, சொல்லும்படி இதில் 11%, மோசம்ன்றவங்க 68% சொல்லியிருக்காங்க. அண்டே மாட்டோட நதிநீர் பங்கீடு அணுகுமுறை தமிழக அரசு குறித்து நன்றுன்னு சொல்லக்கூடிய 23%, சொல்லும்படி 10%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்லக்கூடிய 13%, மோசம் சொல்லும்படி இதில் 10%, மோசம் சொல்லக்கூடிய 77% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 10%, சொல்லும்படி 9%, மோசம் சொல்லக்கூடிய 81% சொல்லியிருக்காங்க. மதுக்குடி பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 10%, மோசம் சொல்லக்கூடிய 80% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, மோசம் சொல்லக்கூடிய 63% சொல்லியிருக்காங்க. பிரச்சனை அதுக்கடுத்து விலைவாசி உரை அரசு கட்டுப்படுத்தும் விதம், இது முந்தைய அரசும் இந்திய அரசும் ஒரே சேம் பேட்டர்னாக இருக்கு. நன்று சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லுங்க 69% சொல்லியிருக்காங்க. இது 2 ஆட்சிக்கும் பொருந்தும், முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருந்தும். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் 31% நன்று, மோசம் 57%, முந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சியும் பொருந்தும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்களை அதிருப்தி 12% நன்று, மோசம் 75% அரசு ஊழியர் சொல்லியிருக்காங்க. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்தது குறித்து நன்று சொல்லக்கூடிய 40%, மோசம் சொல்லக்கூடிய 50% சொல்லியிருக்காங்க. கல்லுக்கு தடை விலக்காதது நன்று சொல்லக்கூடிய 23%, மோசம் சொல்லி 70% சொல்லியிருக்காங்க. அம்மா கிளை திட்டத்தை ரத்து செய்தது நன்று சொல்லக்கூடிய 24%, மோசம் சொல்லி 66% சொல்லியிருக்காங்க. குடியமரா திட்டத்தை கைவிட்டது நன்று சொல்லக்கூடிய 26%, மோசம் சொல்லி 60% சொல்லியிருக்காங்க. மணல் கிரனைட் போன்ற கனிம வளங்களை கொள்ளை அதிகரிப்பு நன்று சொல்லி 9%, மோசம் 51% சொல்லியிருக்காங்க. மின் கட்டண வரி சிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய 10%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி நன்றுன்னு சொல்லக்கூடிய 28%, மோசம் 54% பேர் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வேலை திட்டம் 2 ஆட்சியிலுமே இந்த வேலைவாய்ப்பு வேலை திட்டம் இருக்குது. நன்றுன்னு சொல்லக்கூடிய 18%, மோசம் 63% சொல்லியிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கம் இந்த போன ஆட்சியிலும் இந்த ஆட்சி 2 ஆட்சியுமே மக்களிடம் பணப்புழக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றுன்னு சொல்லக்கூடிய 7%, மோசம் 70% சொல்லியிருக்காங்க. வெள்ள நிவாரண தொகை குறைபாடு நன்றுன்னு சொல்லக்கூடியவங்க 15%, 67% மோசம் சொல்லிட்டு. அப்புறம் தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் திரவிரமான செயல்பாட்டாலும் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வையில் பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 22.8%, பாஜக 15.7%, தாவேக 11.2%, நாம் தமிழர் 10%, பிற 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த அரசுக்கு பாராட்டின நலத்திட்டங்கள் வரவேற்பு, அதாவது அது எதிர்ப்பு, இது வரவேற்பு. வரவேற்பு திட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 62% பேர் நல்ல வரவேற்றிருக்காங்க. விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் மகளுக்கு இலவச பேருந்து திட்டம், அது 56% பேர் வரவேற்பிருக்காங்க. மக்களுடன் முதல்வன் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்க்கும் திட்டம், இதுக்கு வரவேற்பு 27.59% பேர் சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73%, ரொம்ப நல்ல வரவேற்பான திட்டம். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம், இதுவும் 40% மக்கள் வரவேற்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம், இதற்கு 40% பேர் வரவேற்பு தெரிவித்திருக்காங்க. அந்நிய தொழில் ஈர்ப்பு, இதில் 36% மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் 40% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருந்தகம் 21% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்தில் 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 49%, முதல்வரின் முகவரி திட்டம் 35%, புதுமை பெண் திட்டம் 59%, நான் முதல்வன் திட்டம் 43%, நான் புதுவன் திட்டம் 30%, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு 18.20%, தாய்மலர் வறுமை ஒழிப்பு திட்டம் 15%, இலவச வீட்டு மனை பட்டா 70% மக்கள் இது இந்த அரசுக்கு வரவேற்பான திட்டங்களாக இது பார்க்கப்படுறாங்க. அதுக்குபடியாக 2020 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிற போது ஆம் நிறைவேற்றிருக்காங்க சொல்லக்கூடிய 20% பேரும், ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 17% நிறைவேற்றவில்லை 60% சொல்லியிருக்காங்க.
தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்படல் குறித்து தமிழக மக்களின் நில விருப்பம் என்று கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய 30% பேரும், சரியில்லை சொல்லக்கூடிய 41%, ஓரளவு 20% பேரும், காசு 9 சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சர் மீதான வழக்கு, தண்டனை, ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசு 10% சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது 24%, இல்லைன்னு சொல்லி 63%, காசு 13% சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி 38%, அதிருப்தி 47%, காசு 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாற்றப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா? 10% ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஓட்டு போட தயாராக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் போட மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி 2 பேரும் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போட தயாராக என்று சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் என்ன 65% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. ஓரளவு 15% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியின் தொண்டர் மத்தியிலும் கேட்கிற போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய 17%, இல்லை இந்த 2 கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக 51% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு பரவாயில்லைங்க, 2 கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க, திமுக வீழ்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 19% சொல்லியிருக்காங்க. காசோ பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வரவேற்பு 2000 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடர வேண்டுமா? இப்ப இருக்க கூட்டணி தொடர என்ற கேள்வி கேட்கிற போது தொடர வேண்டும் சொல்லி 47% பேரும், தொடரக்கூடாது 5% பேரும், தொடர் வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய 30%, காசு 7% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. விஜய் தாவே கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு 5 கட்சியை முன்னிடமாக எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக, 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது நாதக, பாஜக, பாமக 5வது இடத்தில் இருக்கிறது. பாமக அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடார்கட் மாவட்டம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுகவோட 53%, திமுகவோட 19%, பிற 13%, காசு 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று 35%, எதிர்ப்பு என்று 30%, பரவாயில்லை 5%, சொல்லும்படி 20% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பீடு குறித்து கேட்கிற போது வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம் கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க 52%, இல்லை 30%, காசு 17% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் புதிய வாக்காளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,10,00,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர் போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் உதயநிதி அந்த வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. அந்த இளைஞருடைய புதிய வாக்குகள் 1,10,00,000 ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது. இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி 39 வயசுக்குள்ள 18-39 வயசுக்குள்ள 2,45,91,872 வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் பதிவிட்டாங்க. இப்போ வர சட்டமன்றத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளிலும் பார்த்தீங்கன்னா விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி இவர்களுக்கான நானுமுகத்துக்கான சூழ்நிலை தான் நிலவப்படுறதா பார்க்கப்படுது. தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று சொல்லக்கூடிய 10%, அதிருப்தி சொல்லக்கூடிய 80%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர், அதாவது சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக அது பார்வை வேறு. தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் விஜய் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. மும்மொழி NEP கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும்போது இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்த தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உறுப்பட்டை பார்க்கப்படுகிறது. அப்படி வரவேற்பு சொல்லக்கூடிய 52%, வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 33%, காசு 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு கொண்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய 25%, மோசம் சொல்லக்கூடிய 47%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசு 16% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு 2 ஆட்சியும் இதே மாதிரி தான் இருக்கு. போன ஆட்சி இதே மாதிரி தான் இருக்கு, இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு. நன்று சொல்லக்கூடிய 10% பேரும், மோசம் சொல்லக்கூடிய 71% பேரும், ஓரளவு சொல்லக்கூடிய 8% பேரும், காசு 11% சொல்லப்பட்டிருக்காங்க.
வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையில் பார்க்கிற போது அதிமுக திமுக 2 கட்சிக்குள்ள 2இல் 1 தான் ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமாக 80 பேர் 70 பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க 18.48 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்ல விருப்பனை சொல்லுவாங்க 6.78 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் வரவிருக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2020 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திரு எடப்பாடி அவர்கள் 73.30% பேரும், திரு உதயநிதி அவர்கள் 67.99%, திரு அண்ணாமலை அவர்கள் 64.58% பேரும், திரு விஜய் அவர்கள் 60.58% பேரும், திரு சீமான் அவர்கள் 30.80% பேரும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19.97%, ஓ பன்னீர்செல்வம் 17.32%, டிடிவி தினகரன் 16.29%, தினம் திருமாவளவன் 14.70% பிடிக்கிறாங்க. வருங்காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர்கள் இந்த 2000 தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருகிற தேர்தல்களில் இந்த தலைவரின் பார்வையில் கேட்கிற போது அந்த கொஸ்டின் கேட்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் முதலிடத்திலும், விஜய் அவர்கள் 2ஆம் இடத்திலும், உதயநிதி அவர்கள் 3ஆம் இடத்திலும், சீமான் அவர்கள் 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவுக்கு 17.7% வாக்குகள் திமுக ஓட்டா இருக்கு. அதிமுக 17.3%, பிஜேபி 5%, காங்கிரஸ் 3.10%, தாவேக 12.20%. தற்போதுள்ள அரசியல் தாவேக ஓட்டு அவ்வளவுதான். பாமக 4.9%, சிபிஎம் வலது இடது 1.4%, தேமுதிக 2.05%, விசிக 2%, நாதக 6%, சுயாட்சி 1.4%, பிற கட்சிகள் 10.16%, வாக்களிக்க போவதில்லை 6% பேர், தீர்மானிப்பில் 8.3% பேர், நோட்டா 3.3% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2000 சட்டமன்றத்தை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேலே போச்சுன்னா முன்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சிகள் தாவேக பாஜக இது நாம்தக. இதுல என்ன பிரச்சனை? தாவேக நாம் தமிழர் இன்னும் சில அடுத்த ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சில சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதா அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பார்க்கிறப்ப தான் அந்த 25% 2 பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சதவீதம் குறைந்ததோ அதுபோல் தாவேக கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு அந்த பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கம் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்பட்டது 8%, அந்த சேர்த்து 18.40%. இதில் 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கில் வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேக கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குல திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் அடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோதான். எனி டவுட் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 தேர்தலுடன் ஒப்பிட்டு பின்னாடி வச்சிருக்கேன். கர்நாடகா 2019 நாடாளுமன்ற தேர்தல், கர்நாடகா தேர்தல், அதுக்கடுத்து 2020 சட்டமன்ற தேர்தல், அதுக்கடுத்து 24 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் இசிஐ தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வந்துன்ற விஷயமும் நான் பதிவிடப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரவு இல்லாமல்
ஒரு காலத்தில் திமுக சொம்புறது இப்போ பாஜக இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா யார் ஒரு தெய்வம் நான் அல்ல, தனி ஒருவனாக கடுமையான இன்னைக்கு கடன் தான் பட்டிருக்கேன். இன்னைக்கு வரையும் காசு தான் போயிருக்கு. ஒருத்தருடைய உதவியும் இல்லாமல் இன்னைக்கு வரை 25 ஆண்டுகளாக அந்த களத்தில் நிற்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன். அந்த பதிவை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு 4 தேர்தல் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன்.